எல்லாருக்கும் வணக்கங்க. இப்போ ஒரு புதிய நியூஸ் வந்திருக்கு. அது என்னங்கிறத பார்க்கலாம் வாங்க, வீடியோக்குள்ளே போகலாம். டேராடூனில் என்ன ஆயிருக்குன்னா, டிஸ்ட்ரிக்ட் கமிஷனர்ஸ் வந்து ஆர்டர் வந்து சொல்லியிருக்காங்க. பஞ்சாப் நேஷ்னல் பேங்க்கை வந்து ரீஃபண்ட் பண்ணுங்கள் மணியை. ஒரு கஸ்டமர்கிட்ட வந்து பணம் வந்து டெபிட் ஆகிருக்கு, ஆன்லைன் ஃப்ராடு ஆகிருக்கு, அதில் வந்து நீங்கள் அதை ரிட்டர்ன் பண்ணுங்கள் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அதுக்கு வந்து அந்த உத்தராகண்ட் ஸ்டேட் கன்சியூமர் டிஸ்பியூட் ரிட்ரஸல் கமிஷன் வந்து அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, பேங்க்கோ இல்லாட்டி ஜிபேவோ வந்து ரெஸ்பான்சிபிள் கிடையாது. யாராவது பணத்தை வந்து தொலைச்சாங்க அப்படின்னா, ஃபோனில் வந்து ஆன்லைனில் யாராவது பணத்தை வந்து தொலைச்சாங்கன்னா அதுக்கு பேங்க்கோ ஜிபேவோ ரெஸ்பான்சிபிள் கிடையாது. அது கஸ்டமருடைய நெக்லிஜென்ஸ் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அலட்சியத்தினால தொலைக்கிறது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இது வந்து சச்சின் குமார் அப்படிங்கிறவனால கேஸ் வந்து ஃபைல் பண்ணப்பட்டிருக்கு. ஹரித்வார் அந்த இடத்துல அவர் ரெசிடென்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது. ஆக்சுவலி வந்து இது நவம்பர் 26, 2020 இது வந்து நடந்த இன்சிடெண்ட்டு. இவர் வந்து என்ன பண்ணியிருக்காருன்னா, ஒரு 25,000 அமௌண்ட்டை வந்து ஒரு ஆளுக்கு மோஹித்துங்கிறவருக்கு வந்து ஜிபே பண்ண பார்த்துருக்காரு, ட்ரை பண்ணியிருக்காரு. அது வந்து அவருடைய அக்கௌண்ட்லேருந்து டெபிட் ஆகிடுச்சு. பட் ஆனால் வந்து அவருக்கு வந்து போய் மோஹித்துக்கும் போய் சேரலை, திரும்பி ரிட்டர்னும் வரலை அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருந்திருக்காங்க. இந்த சச்சின் அக்கௌண்ட்லேருந்து டெபிட் ஆனது மட்டும் இல்லாமல் என்ன ஆயிருக்குன்னா, அடுத்த 2 நாளில் ஒரு மெசேஜ் வந்திருக்கு. அது வந்து என்னென்னா, மல்டிப்புளாக அன்ஆத்தாரைஸ்டு டிரான்சாக்ஷன் ஆகிருக்கு அப்படிங்கிறது வந்து தெரிய வந்திருக்கு. கிட்டத்தட்ட ஆல்ரெடி 25,000 போயிடுச்சு. அப்புறம் வந்து டோட்டலாக வந்து எவ்வளோ டெபிட் ஆகிருக்குன்னா 1,06,500 அவரோட அக்கௌண்ட்லேருந்து டெபிட் ஆகிருக்கு அப்படின்னு வந்து மெசேஜ் வந்திருக்கு. சச்சின் வந்து இது எல்லாத்தையும் கம்ப்ளைண்ட் எல்லாம் கொண்டு போய் வந்து கொடுத்துருக்காரு பேங்க்கில். பட் ஆனால் வந்து அங்கே கொடுத்து எந்த ஒரு பயனும் இல்லாமல் இருந்தது. அப்படிங்கிறதுனால அவர் வந்து டிஸ்ட்ரிக்ட் கன்சியூமர் கமிஷனை வந்து போய் அப்ரோச் பண்ணியிருக்காரு. மார்ச் 2021 அந்த டிஸ்ட்ரிக்ட் கமிஷன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அவருடைய ஃபேவராக பிஎன்பியை வந்து ரீஃபண்ட் பண்ணுங்கள் இந்த அமௌண்ட்டை அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. பிஎன்பி என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஆர்டரை வந்து சேலஞ்ச் பண்ணுற மாதிரி ஸ்டேட் கமிஷன் முன்னாடி எல்லாத்தையும் வந்து அந்த கம்ப்ளைண்ட்டை சொல்ல வச்சுருக்காங்க. அந்த ஆள் வந்து எல்லாத்தையும் அட்மிட் பண்ணியிருக்கான், என்னென்ன டிரான்சாக்ஷன்லாம் நடத்தப்பட்டிருக்கு, அவனுடைய ஹேண்ட்செட்லேருந்து அவனே ஜிபே பண்ணியிருக்கான், எல்லாமே வந்து சொல்லப்பட்டிருக்கு. அந்த கமிஷன் என்ன சொல்லியிருக்காங்க, ஸ்டேட் கமிஷன் அப்படின்னா, இது வந்து கம்ப்ளைனண்ட் வந்து அவருடைய ஃபோனை பர்சனலாக வந்து ஹேண்ட்செட்டை வந்து டேக் கேர் பண்ண வேண்டியது அவருடைய கடமை அது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இதில் வந்து அவர் வந்து அவருடைய இதை வந்து கடமையை செய்ய தவறும்போது வந்து அந்த பர்டனையோ பழியவோ பேங்க்கு மேலேயோ டிஜிட்டல் பேமெண்ட் பிளாட்ஃபார்ம் மேலேயோ போட முடியாது, ட்ரான்ஸ்ஃபர் ஆனதுக்கு அந்த அமௌண்ட்டு அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. நம்ம டிரான்சாக்ஷன் அப்படி பண்ணும்போது வந்து த்ரூ ஜிபே பாஸ்வேர்டு அப்படிங்கிறது கண்டிப்பாக வேணும். வித்தவுட் என்ட்ரிங் அந்த கரெக்ட் பாஸ்வேர்டு போடாமல் நம்மளுக்கு டிரான்சாக்ஷன் கம்ப்ளீட் ஆகாது அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரி கம்ப்ளீட் ஆகாமல் இருக்கும்போது பெனிஃபிஷியரிக்கு பணம் வந்து அங்கே போகாது அவங்களுக்கு, அப்படின்னு வந்து ஏமாத்துறவங்களுக்கு அங்கே போகாது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இந்த கம்ப்ளைனண்ட் வந்து என்ன பண்ணியிருக்காருன்னா, வித் ஓப்பன் ஐஸோடு தான் வந்து இதை பண்ணியிருக்காரு அப்படிங்கிறத வந்து இந்த கமிஷன் சொல்லியிருக்கு. டிஸ்ட்ரிக்ட் கமிஷன் சொன்ன ஆர்டரை வந்து ஒதுக்கி வச்சுட்டாங்க ஸ்டேட் கமிஷன். அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்களோட ஆர்டரில் ஃப்ரைடே அன்னைக்கு நாங்கள் வந்து இந்த டிஸ்ட்ரிக்ட் கமிஷனர் அந்த இதை வந்து ப்ராப்பராக கன்சிடர் பண்ணல, அந்த மெட்டீரியல் அவைலபிளாக இருக்கிறத ரெக்கார்டை அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. அப்புறம் வந்து அதில் வந்து மேனிஃபெஸ்டட் எரர் ஆஃப் லா அந்த மாதிரி ஏதாவது இருக்கா அப்படிங்கிறதையும் பார்க்கல அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது வந்து என்னென்னா, கன்சியூமர் கம்ப்ளைண்ட் வந்து ப்ராப்பராக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் அவங்க வந்து இப்போ இந்த ஜிபே பண்ணல, அதுவாக ஆட்டோமேட்டிக்காக எதாவது ஆயிருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் இவங்க ஏதாவது பண்ணுவாங்க. அதுவும் நம்மளுக்கு வந்து இந்த சைபர் க்ரைம் அப்படிங்கும்போது 1930 போய் பண்ணணும், வித்தின் 24 ஹவர்ஸ்க்குள்ளே பண்ணணும். அவங்க வந்து அந்த ஃப்ராட்லர்ஸோட அந்த இதை வந்து ஃப்ரீஸ் பண்ணிடுவாங்க. பட் அதை டைம் எடுக்கும் அப்படின்னும் வந்து சொல்லுவாங்க. அதனால் வந்து யூஸ்வலாக ஆன்லைனில் வந்து நம்ம பேமெண்ட்லாம் பண்ணும்போது ரொம்ப ஜாக்கிரதையாக பண்ணணும். எல்லோரும் தெரிஞ்சவங்க மாதிரி பேசி இந்த மாதிரிலாம் ஏமாத்துகிற ஆளுங்கள்லாம் அதிகரிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி நான் அந்த வீடியோவை முடிச்சுக்கிறேங்க. அவ்வளோதான். தேங்க்யூ. Please do like, share and subscribe our channel and click the all option and press the bell icon. Thank you.